திருமாவுக்கு பாடமா நீங்க? அதுக்கு அதுக்கு முரணாக இருக்கார்ல சார் திருமாலாம் உங்களுக்கு முன்னேத்தியர் சார், சரிங்களா? திரு சீமான் அவர்களுக்கு அண்ணன், சரிங்களா? எல்லாருக்குமே நீங்க லெசன் எடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். அவங்க என்ன அரசியல் பண்ணணும், என்ன அதாவது கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும்னா சொல்லணும். நான் பாடம் எடுக்கிறேங்கிறது, அப்புறம் அவங்க என்ன பேசணும் நான் முடிவு பண்ணுறேங்கிறது, அவர் சரியான வழியில் பயணிக்கிறாரே கேட்குறேன். இல்ல திருமாவே சரியான வழியில பயணிக்கலன்றீங்களா? 100 விழுக்காடு என்ன பயணிக்கிறார் சரியா? திமுக கண்டிக்க மாட்டீங்க. போன வாரம் பேசுறாரு இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை வந்து நிரந்தரமாக்கணும்னு. இப்போ பேசுறாரு நிரந்தரம்னு கேட்கக்கூடாது, நிரந்தரம் கேட்டால் வந்து அது சனாதனம்ங்கிறாரு. சமூக நீதி பார்வையில் சொல்றாரு. என்ன சமூக நீதி பார்வை? அப்போ போன வாரம் கேட்டது, அப்போ சமூக நீதி எங்கே போச்சு? 2013 எங்க மனித கழிவை மனிதனே அள்ளக்கூடாதுன்னு சட்டம் போட்டுருச்சு அரசு 2013. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அருந்ததிய மக்கள் மனித கழிவை அள்ளுறாங்க. மலக்குடி மரணங்களில் இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்குது. ஒருத்தவங்க வந்து துப்புரவு பணி செய்கிறாங்க, ஒரு சாக்கடை ஆடுறாங்கன்னா 35 வகை உபகரணங்கள் கொடுக்கப்படணும். ஆனால் கையுறையை சொந்த காசை போட்டு வாங்க வேண்டியிருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? இது குறித்து பேசுவார? அவங்களுக்கு வந்து பணியை நிரந்தரம் பண்ணுங்க, தனியார் மையம் கூடாதுங்கிறாங்க. அது நியாயமான கோரிக்கை, அதை நிறைவேற்ற முடியாது மறுத்து மீண்டும் அவங்களை அதே பணியில் உட்கார வைக்கிறதும் குப்பையல்ல வைக்கிறதே வந்து அதுவே. அப்போ என்னன்னா அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு பணி கொடுங்க. குப்பையல்ற அந்த பணியை விட்டுட்டு வேற பணி கொடுங்க. அதுக்கு தான் பேசுகிறேன், சமூக நீதி பார்வையில் சொல்கிறாரு. எது சமூக நீதி பார்வை? அப்போ அவங்க மேலே அடக்குமுறை ஒடுக்குமுறை செலுத்தினதெல்லாம் சமூக நீதி பார்வையில் வருதா? இல்லை அது ஏற்க மாட்டார்ல, கம்யூனிஸ்டோ திருமாவளவனோ ஏற்கல. இல்லை யாரங்க கண்டிக்கணும்? நீங்கள் யாருங்க பண்றா? ஸ்டாலின் தான் சொல்றீங்க. இப்போ வந்து திமுகவை திட்டணுமா என்ன? அவங்க என்ன பேசணுமா? உங்களை போலயே அவர் பேசணுமா என்ன? ஸ்டாலின் அரசு பண்ற அயோக்கியத்தனத்தை அடாவடித்தனத்தை கண்டிக்கணுமா இல்லையா? கண்டிச்சாரா? காவல்துறை கண்டிப்பாரு. காவல்துறை சரியில்லை, இந்த அதிகாரி சரியில்லை, அவனை தன்னிச்சையாக முடிவு தர்றானா? தான் தோட்டித்தனமாக இயங்குறானா? இல்லை தன்னாட்சி அதிகாரம் இருக்கா? எதுவுமே இல்லையே. ஸ்டாலின் அரசின் முடிவு, திமுக அரசின் முடிவு அது. அந்த முடிவை வந்து எடுத்துக்கக்கூடிய அரசை கண்டிக்காம நான் காவல்துறையை கண்டிப்பேன். வேங்கவேலில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளி குண்டில் ஏற்றுது இதே திமுக தானே. அங்கே சாதிய வன்கொடுமை நிகழலை, சாதிய வன்மம் கொண்டு மலத்தை யாரும் கலக்கலன்னு கேஸையே முடிச்சு விட்டுச்சு, வழக்கையே முடிச்சு விட்டுச்சு திமுக அரசு. அதை கண்டிப்பாரா? அங்கேயுமே பாதிக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் திருமாவளவன் நிற்கிறாரு. அதில் உங்களுக்கு எந்த திமுக எந்த பக்கம் நிற்குது? திமுகவும் எப்பவுமே உரிமைக்காக தானே நிற்குங்க, உண்மைக்காக தான். வேங்கவேலில் பாதிக்கப்பட்டவங்க மக்கள் பக்கம் வந்து திமுக நிற்குதா? அப்போ அங்கெல்லாம் பேச வக்கற்ற அண்ணன் திருமாவளவன் நாம் தமிழக கட்சியை பேசுவதெல்லாம் என்ன சொல்கிறது? அவரோட பொறாமை வெளிப்பாடு, வயிற்று வெளிப்பாடு. உங்கள் மேலே என்ன பொறாமை? நாம் தமிழக கட்சி வளர்ச்சி